சாம்பார் ஆப்பு தமிழ்நாடு ஈபில இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. 5000 ரூபாய் கரண்ட் பில்லு, 10000 ரூபாய், 10000 ரூபாய் கரண்ட் பில்லுக்கு 20000 ரூபாய். எதுக்கு கரண்ட் பில் இவ்வளவு கூட வருதுன்னே தெரியாம வெறித்தனமா எல்லாருமே கட்டிக்கிட்டு இருக்கோம். அது என்ன டீடைல்ஸ்ங்கறத இப்ப பாருங்க. பெனால்டி போடுறாங்கன்னே தெரியாம நாலாம் போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். என்ன மாதிரி தான் நீங்களும் கட்டிட்டு இருப்பீங்க. அது என்ன பெனால்டி? பொதுவா பிஎஃப் பெனால்டின்னு ஒன்னு போட்டுட்டு இருக்காங்க. பிஎஃப் பெனால்டினா பவர் ஃபேக்டர் பெனால்டி தான் பிஎஃப் பெனால்டின்னு சொல்றோம். இந்த பிஎஃப் பெனால்டி எதனால வருது, யாருக்கெல்லாம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த டாக்டர் பவர் ஃபேக்டர் நிறுவனத்தில இருந்து நமக்கு சுஜித் நம்ம நண்பர் வந்திருக்காங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் சொல்ல போறாரு. சார், பவர் ஃபேக்டர்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த பெனால்டி இருக்குனே ஆடியன்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா சொல்லுங்க சார். ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. ஓகே விக்னேஷ், சோ மீட் பண்றது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, சோ என் பேர் சுஜித், டாக்டர் பவர் ஃபேக்டர்னு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, ஸோ விஷயத்துக்கு நேராக போயிடுவோம். பவர் ஃபேக்டர் அப்படின்னா வந்து லிட்டரல் மீனிங் வந்து எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளோ சிக்கனமா உங்க மிஷின்ஸ்லாம் வேலை செய்யுதுன்னு. நம்ம மோட்டரும் கொஞ்சம் பழசு ஆக மெயின்டெனன்ஸ் கம்மியாக இந்த பவர் ஃபேக்டர் வந்து டவுன் ஆகும். ஸோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி 85% மேலே இருந்துச்சுன்னா இந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி வராது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டியை இன்னும் சிம்பிளா சொல்றதுக்கு இந்த பியர் கான்செப்ட் இருக்கு. டாஸ்மாக்லேருந்து நம்ம பியர் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அந்த பியர் கான்செப்ட்ல ஒரு எத்திக்ஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சார், அது எனக்கு நீங்க சொன்னதை அது அப்படியே அவங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒரு பியர் அல்லாட்டி ஒரு லேஸ் பேக்கெட் எடுத்தீங்கன்னா உள்ள அந்த பியர் பார்த்தா ஒரு 70% தான் இருக்கும், மீதி நுரை அந்த 30% அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஹோல் கான்செப்ட் என்னன்னா அந்த நுரையை எவ்வளோ கம்மி பண்ணிட்டு பியர் ஃபுல் லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம மேக்ஸிமமா யூஸ் பண்றோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இதோ. இப்போ பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். ஒரு மோட்டார் ஓடுது அப்படின்னா அந்த மோட்டாரால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன லேகிங் இஷ்யூவை தான் வந்து பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேதாரம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ அதை தான் வந்து பவர் ஃபேக்டர்னு சொல்றாங்க. அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவும் இப்போ சார் சொல்லுவாங்க. பவர் ஃபேக்டர் உங்களுக்கு பெனால்ட்டி வருதுன்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இனிமே அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீடைல்ஸையும் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீட்டர்ல இருந்து யூஸ்வலாக மோட்டர் இருந்தாவே இந்த ப்ராப்ளம் இருக்கும். அது உங்க கடையிலுக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம மீட்டர்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் நம்ம எனர்ஜி இபி மீட்டரு. எப்பயுமே சீல் வச்சிருந்துச்சுன்னா அதை தொட வேணாம், தொடாமையே வந்து ரன் ஆகும்போதும் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் சீல் இல்லை ஓப்பனாக இருக்குன்னா வெறும் 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீசெட் ஆகும். இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதோட சீரியல் நம்பர் வரும், டேட் வரும், டைம் வரும், 3 ஃபேஸ் வோல்டேஜ், அதாவது ஆவரேஜ் பவர் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு காலம் வரும். ஸோ ஏபிஎஃப். ஸோ இது வந்து 85 கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி வரும். 85க்கு கீழே இருந்தா பெனால்ட்டி வரும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒர்க் ஷாப்லயுமே பாத்தீங்கன்னா 85க்கு கீழே தான் வரும். அப்ப எனக்கு பெனால்ட்டி வருமா சார்? கண்டிப்பா வரும். ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் பில்டிங்ல இருந்தாவே டெஃபினட்டா இந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி வரும். அதுவும் மோட்டார், வெல்டிங், யூபிஎஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணா கண்டிப்பா இந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டி வரும். சார், இந்த பவர் ஃபேக்டர் பெனால்ட்டியை எப்படி கம்மி பண்ணலாம்? அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து டைரக்டா இந்த கெப்பாசிட்டர்ஸ் போட்டு நம்ம இது பண்ணலாம். கெப்பாசிட்டர்ஸ் போடும்போது கரெக்டான சைஸ்ல கரெக்டான இடத்துல போடணும். அப்போ போட்டால் மட்டும் தான் இந்த பவர் ஃபேக்டர் சொல்யூஷனை எடுத்துட்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லேத்து எனக்கு 4 மிஷின் 3 மிஷின் தான் இருக்குன்னா கண்டிப்பாக லோக்கலாகவே ஒரு பவர் ஃபேக்டர் வந்து அந்த மோட்டர் பக்கத்தில் நம்ம கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, எனக்கு ஒரு 15 மிஷின் 10 மிஷின் மோட்டர் மேலே இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் பேனல் போட்டு இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். வந்து பவர் ஃபேக்டர் பெனால்ட்டிக்கு வரவங்க எல்லாருமே கெப்பாசிட்டர் வைக்கணும்னு ஒரு லோக்கல் எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு உடனே வந்து கெப்பாசிட்டர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த எலக்ட்ரீஷியன் வைக்கும் போது அது இன்னுமே அதிகமான பெனால்ட்டியை வந்துருது அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நான் ஏபிஎஃப் வச்சேன், எலக்ட்ரீஷியன் வந்து செட் பண்ணிட்டு போனாரு, எலக்ட்ரீஷியன் வந்து கெப்பாசிட்டர் வச்சாரு, இருந்தாலும் பெனால்ட்டி வருதுங்கிறாங்க. அவங்க என்ன மாதிரியான கெப்பாசிட்டர் வச்சிருந்தா அவங்களுக்கு பெனால்ட்டி மறுபடியும் வந்துருக்கும் சார்? ஓகே, இதுவும் ரொம்ப காமனாக இருக்கும். நாங்கள் பார்க்குற 10 பேர்ல 7 பேர் வந்து கால் பண்ணி சார் நான் கெப்பாசிட்டர் வச்சுட்டேன் ஏன்னா இன்னும் வருதுன்றாங்க. ஸோ இது என்ன காமன் ப்ராப்ளம்னு பார்த்தா முன்னாடி வந்து அந்த சுத்துற எலக்ட்ரானிக்ஸ் மீட்டர் முன்னாடி வந்த மீட்டருக்குலாம் ஒரு காமன் ஒரு பெரிய கெப்பாசிட்டர் 10 கிலோவாட்டுனா அதுக்கு ஒரு 5 kVA டைரக்டா வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வைக்க முடியாது. இப்போ வந்து டைரக்டா ஒரு மோட்டர் பக்கத்துல அந்த ஹெச்பிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸ்ல கெப்பாசிட்டர் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டைரக்டா இந்த மாதிரி போட்டு மெயின்ஸ்ல வச்சிங்கன்னா இது உங்க ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் ஆகாது. சம்டைம்ஸ் இருக்க பெனால்ட்டியோட அதிகமாயிரும். சார் வந்து நம்ம மிஷினுக்கே வந்து ஒரு சில கெப்பாசிட்டி செட் பண்ணிக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுவாங்க பாருங்க. இது வந்து 1 HP மோட்டாருக்கு செட் பண்ணிக்காங்க. இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர்.
ஸோ இதுக்கு வந்து மோட்டர் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மோட்டர் தான் இருக்குன்னு சொன்னதுனால மோட்டர் பக்கத்துலேயே அது ஒரு கரெக்டான கரண்ட் ரேட்டிங் எடுத்துட்டு அதுக்கு ஆப்ட் கெப்பாசிட்டர் போட்டு நம்ம பவர் ஃபேக்டரை ஒரு 95 மேலே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, கெப்பாசிட்டர் வச்சதுக்கு பிறகு, அதாவது கெப்பாசிட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மோட்டாரை நாங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா 0.7 அந்த ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து டிபிஎஃப்னு சொல்லக்கூடிய டோட்டல் பவர் வேல்யூ இருந்துச்சு. ஆனால் இப்போ கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோம். சாரே அதை செக் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இந்த மோட்டர் ஆன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்றேன்னா மிஷினுக்கு வந்து லோடு கொடுக்க போறேன். சார் வந்து உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் என்ன, எவ்வளவு அது வந்து பவர் ஃபேக்டர் லாகிங் இருக்கு அப்படிங்கறத காட்டுவாரு. பாருங்க, கரண்ட் பார்த்தா 2 amps 1 amps போயின்னு இருக்கு. இப்போ இதோட பவர் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 93க்கு வந்திருக்கு. லோட் இன்க்ரீஸ் ஆக 95 மேல இருக்கும். 85 மேல இருந்தா அங்க பெனால்டி வரும். கெப்பாசிட்டர்ஸ் எங்க கிடைக்கும்? எங்க ஊர்ல இதெல்லாம் கிடைக்காது ப்ரோ அப்படின்றது தான் நிறைய நண்பர்களோட ஒரு குறையா இருக்கும். அதுக்கு நான் இந்த இடத்துல இவங்க கம்பெனியோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கம்பெனி நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் இந்த கெப்பாசிட்டர்ஸை வாங்கி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னது எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா போச்சு. என்னோட ஆடியன்ஸும் ரொம்ப நாளா இந்த சந்தேகத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு ஏன்டா பெனால்ட்டி கட்டுறோனே தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பெனால்ட்டி தான் கட்டுறோனே தெரியாம கரண்ட் பில்லுனே நினைச்சு கட்டினவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா இருக்காங்க. ஸோ உங்களுடைய பிஎஃப் பெனால்ட்டி எப்படி பார்க்கணுங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். தேவையான எல்லா ஹெல்ப்பையும் டாக்டர் பவர் ஃபேக்டர் சொல்யூஷன் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றேன். சார் நீங்களும் சொல்லிடுங்க. ஸோ நிறைய கால்ஸ் வரும், இந்த மாதிரி நான் இந்த கிராமத்துலேருந்து பேசுகிறேன், எங்களுக்கு இந்த வசதி இல்லை, ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கால் இல்லாட்டி ஒரு வீடியோவில் வந்து இந்த டேட்டாலாம் எனக்கு தந்தேன்னா இன்னும் டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் போடணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். அவங்க வந்து அவங்க லோக்கல் எலக்ட்ரிஷியன் ஷாப் இங்கே வாங்கிக்கலாம். தேவைன்னா அது நான் கூட கொரியர் பண்ணி ஷிப் பண்ணிடுவோம். நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய்.